அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் பண்ண சுழியம் ரெசிபி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற வச்சிடலாம். மேல் மாவு பண்ணுறதுக்கு அரை கப் புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். கடலைப்பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இப்போ தண்ணி உங்களுக்கு பத்தலை, இல்லாட்டி பருப்பு வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு மேஷர் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சுழியம் பண்ணுறதுக்கு வெள்ளை பாகு தயார் பண்ணிக்கலாம். 1 கப் வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இன்னொரு பேனில் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்வீட் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா 3/4 கப் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. துருவன தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்சர் நல்லா வற்றி வரணும். நம்மளுக்கு கொல கொலன்னு இருக்குது பாருங்கள். நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை அந்த மேல் மாவில் வச்சு ஸ்டஃப் பண்ண முடியும். இப்போது ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது வற்றி வர வரைக்கும் நம்ம சுழியம் பண்ணுறதுக்கு மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். அரிசி 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அரிசி மாவு வேணாம் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதை மேல் மாவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. 1 கப் கடலைப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா 20 உருண்டை பக்கம் வந்தது. இப்போது நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே வரணும். இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 5-6 உருண்டை ஒன்றா போட்டு கூட இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மேல் மாவு வந்து ஆந்திரா சைடில் பண்ணுவாங்க. நம்ம ஊர் சைடில் பார்த்திங்கன்னா மைதா மாவும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதில் டிப் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி பண்ணியிருக்கிறோம். இந்த மேல் மாவு மட்டும்தான் நம்மளுக்கு வேகணும். நல்லா 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா பாரம்பரியமான சுழியம் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.